என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்கள் மீது மிகுந்த விருப்பமாக இருக்கிறேன். என் ஜனமாகிய உங்களுக்கு இன்று வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். நீங்கள் நல்ல உடல் நல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வியாதிகள் இல்லாமல் சுகமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நீங்கள் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களிலே நீங்கள் வாழ்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே, நீங்கள் படிக்கக்கூடிய படிப்புகளிலே, நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்களிலே, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களிலே, உங்களுடைய சந்ததியின் பெருக்கத்திலே நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும், சுகமாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் என் ஜனமாகிய உங்களுக்கு உங்களுடைய ஆத்துமாதான் மிகவும் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய ஆத்மா கர்த்தராகிய என்னுடனே இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய ஆத்துமாவிலே கர்த்தராகிய நான் வாசம் பண்ணும்படியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய என்னோடு கூட உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து இருக்க வேண்டும். ஆத்மா வாழ்கிறது போலத்தான் உங்களுடைய சுகம், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்வது கிடைக்கும். அதனால் என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய ஆத்தும காரியங்களை உன்னிப்பாக கவனியுங்கள். உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். பாவத்தில் சிக்கியிருந்தீர்கள் என்றால், இன்றே பாவத்திலிருந்து மனம் திரும்பி என் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால், தினமும் வேதாகமம் வாசித்து தினமும் என்னை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். என் ஜனமாகிய நீங்கள் தினமும் வேதம் வாசிக்க வாசிக்க, தினமும் என்னை நோக்கி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய ஆத்துமா என்னிடத்திலே வாழும். அதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சுகம், ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும் என்று விசுவாசியுங்கள். அதனால் என் ஜனமாகிய நீங்கள் முதலில் உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து அதற்கு முதலில் இடம் கொடுங்கள். உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்திருப்பதைப் போலத்தான் கர்த்தராகிய நான் உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறேன். என் ஜனமாகிய நீங்கள் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். கர்த்தராகிய நான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாகவே தினமும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து சந்தோஷமாக வாழுங்கள். என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய எனக்கு சொந்தமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். உபாகமம் 7:6 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, என்னுடைய பார்வையிலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தராகிய என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தராகிய நான் உங்களை தெரிந்து கொள்வது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களிலே கர்த்தராகிய நான் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறேன். கர்த்தராகிய நான் ஏன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? ஏனென்றால் நீங்கள் கர்த்தராகிய எனக்கு சொந்தமானவர்கள். கர்த்தராகிய எனக்கு நீங்கள் சொந்தமானவர்களாக இருப்பது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்து பாருங்கள். என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தருடைய சொந்தங்களாக இருப்பதினால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய நான் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்று கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? முதலில் உங்களுடைய கவலைகளை விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்படி தேடும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுடைய மேய்ப்பராய் இருப்பேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தராகிய எனக்கு உங்களை போஷிப்பதற்கு தெரியும். உங்களுடைய தேவைகளை கர்த்தராகிய நான் சந்திப்பேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 43:1 இப்பயாதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நீங்கள் தேவனுடையவர்களாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பாவத்தை என்னிடத்திலே அறிக்கையிட்டு என்னிடத்திலே ஜெபம் செய்யுங்கள். இன்றைக்கு உங்களை என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். உங்களுடைய பாவக்கரைகளை
உங்களுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்துப் போடுங்கள். நீங்கள் என்னிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்னால் வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று. கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்னால் இருப்பதினால் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுடைய வலது பாரிசத்தில் இருப்பதினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்திலே கர்த்தராகிய என்னை முன்பாக வைத்து செய்யுங்கள். என் மகளே, என் மகனே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை மறந்து விட்டார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக, கர்த்தராகிய நான் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களை மறப்பதே இல்லை. கர்த்தராகிய நான் உங்களை நினைத்து இருக்கிறேன். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய நான் உங்களை மறந்துவிட்டேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் ஆகிய என்னால் எப்படி உங்களை மறக்க முடியும் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய என்னால் எப்படி மறக்க முடியும் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். கர்த்தராகிய நான் உங்கள் மீது நினைவாக இருப்பதினால் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இன்று வேண்டும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். எந்த காரியத்திலேயே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலேயே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமா மீது அக்கறை கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் சுகமாய் இருக்கும்படியாக, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பாவத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த பாவங்களை உங்களிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். அந்த பாவங்களிலிருந்து எங்களுக்கு இன்றே விடுதலை தாரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். தேவனே, நாங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்களாக இருப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பதினாலே எந்த தேவைகளை குறித்த கவலையும் எங்களுக்கு இருக்காது. எங்களுடைய தேவைகளை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் அந்த தேவைகளை நிறைவாக்குவீர் என்று உம்மை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தொட்டு ரட்சியும். கர்த்தாவே, எங்களுக்கு முன்னால் எப்பொழுதுமே உங்களை வைத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு வலது பாசிசத்தில் இருக்கிறபடியாக நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தாவே, நீங்கள் எங்களை என்றும் நினைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.